ஹாய் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இன்றைக்கி நம்ம விளையாட போகிறது பிளாக் ஃப்ளிப் ஃபார் பிரெயின் ராட். அதான் விளையாட போகிறோம். நான் ஆல்ரெடி இதை கொஞ்சம் விளாண்டேன். அது மட்டும் இல்லாமல் டெய்லி ரிவார்டில் பல்லரின்னோ கேப்சின்னு அதை எடுத்துட்டேன். இந்த கேமோட இது என்னதுன்னா, நம்மளோட ஜம்ப் லெவலை ஏற்றணும். ஜம்ப் லெவலை ஏற்றுறதுல என்ன ஆகும்னா, நம்ம ஜம்ப் பண்ணுறப்ப கீழே கவுண்ட் டவுன் வரும். இப்போ நம்மளால் 10 ஜம்ப்புக்கு மேலே ஜம்ப் பண்ண முடியும். அதுதான் இந்த கேமோட கான்செப்ட். மற்ற இடத்துலலாம் ரோப்ளாக்ஸு அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் தேவைப்படாது. இந்த மாதிரி நம்மளால் 10 ஜம்ப் பண்ண முடியும். 1 2 3 இந்த மாதிரி 10 இது நம்ம வாட்டி ஜம்ப் பண்ணிக்கே இருக்கலாம். இதுலேருந்தெல்லாம் நம்ம பிரெயின் ராட்லாம் எடுக்கிறதில்ல. நம்ம போய் அப்படியே வேற அப்படி இருக்கணும் நம்ம எடுக்கிறதெல்லாம். இப்போ விழுக போகிறேன். டேடான் டிக் டிக் டேடான். இப்போ நல்லா காசு எடுத்துட்டு இப்போ டக்குன்னு ஒரு அப்டேட்டை போடுவோம். அவ்வளோதான். 100K வந்துருச்சு. நம்ம தான் இன்னைக்கு. நம்ம தான் என்னடா 300K கேட்குற? சரி, ஒரு வேலையை அப்டேட் பண்ணாச்சு. இப்போ உள்ளே போவோம். நடைய கட்டுவோம். குதிரை குதிரை குதிரை. என்னடா அதே 10 தான் இருக்கு. ஒரு அசிங்கமாகி போச்சு குமார். நான் அப்டேட் பண்ணேன்டா. ஏன்டா அதே 10 இருக்கு? ஏன்டா அதே 10 தந்திருக்க? இங்கே 600 இருக்கு. எடுக்குமா? வேணாம் 700 இருக்கு. எடுத்துக்கோ. நான் அப்டேட் பண்ணா என்னடா ஒன்றுமே புரியலையே எனக்கு. ஏன்டா புரியல அப்படின்னு சொல்லிட்டு விழுக போகிறேன். ஜஸ்ட் மிஸ் கைஸ். காட்லி சீக்ரெட் வேறு எங்கெங்கே ஸ்பான் ஆகுது கைஸ். ஆனால் நம்ம இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் தேவைதானா? இதை இப்போ வச்சுட்டு நல்லா அப்டேட்டை போடுவோம். நொறுக்கு அப்டேட்டு அப்படின்னு நல்லா நொறுக்கி எறிகிறோம் இன்னைக்கு. போடு. அவ்வளோதான். 2K வந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை கை. காசு பத்தலை. 2K வந்துச்சா? அவ்வளோதான். 2K வந்துருச்சு. இந்த கேமில் காட்லி சீக்ரெட்டு எல்லாமே அடிக்கடி ஸ்பான் ஆகுது கைஸ். நம்ம எதுவும் ஈவெண்ட்டில் எதுவும் உள்ளே வந்துட்டோமோ எதுவும் பார்த்தா அப்படி எதுவுமே தெரியலையே. பார்த்தா நம்ம வந்திருக்கிறது க்ளவுட் ஏரியா, அடுத்து லாவா ஏரியா. டேடாம் டிக் டிக் டேடாம். எவன்டா அது? 600லாம் வேணாம். சரி, இதே எடுத்துக்குவோம். இல்லை வேணாம் எடுப்போம்மா. எதையும் இல்லை அப்படியே செத்துருவோம்மா. போய் பார்ப்போம் கைஸ். டேடாம் ஜஸ்ட் மிஸ். அப்போனா இன்னும் நம்மளுக்கு 2 பவர் இருந்தால் போயிடலாம் கைஸ். 2 பவர். 200K இருக்குது. டெய்லி ரிவார்டில் கேஷ் கிளைமாக இருக்குது. டைம் ரிவார்டில் கேஷ் கிளைமாக இருக்குது. கிளைம் பண்ணியாச்சு. இப்போ போய் அப்டேட் போட போகிறோம். ஆனால் காசு இல்லை கைஸ். நான் ஸ்பீடுக்கு அப்டேட் பண்ணிக்கிருக்கேன் கைஸ். இவ்வளோ நேரம் இப்போதான் கைஸ் தெரியுது. ரொம்ப அசிங்கமாகி போச்சு குமார். ஸ்பீடுக்கு அப்டேட் பண்ணிக்கிருக்கேன் கைஸ். இவ்வளோ நேரமா? ஐயோ ஸ்பீடுக்கு அப்டேட் பண்ணிட்டேனே. காசு எடுத்தால் பத்துமா? 100K தான் வருது. பத்தாதே. ஏன்டா காசு பத்தலை? ஸ்பின் 5 ஸ்பின் இருக்குது. நம்ம 1 ஸ்பின் பண்ணி பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு பிரெயின் ராட். 100K வந்துருக்கேன் தண்டம். காசு தேவைதான். ஆனால் இப்போதைக்கு இல்லை. இதேண்டா கட்டினேன். இல்லை ஷிட். ரொம்ப காண்டாக்கிட்டாங்க கைஸ். ஸோ கோவத்தில் போய் ஐயோ அப்டேட் பண்ணுறதுக்கு வேறு காசு இல்லை. வெறும் 10K இல்லை. நான் அசிங்கப்படுத்துறேன்ல. இவன்கிட்ட இருந்தால் எனக்கு 10K கிடச்சும்டா. இந்த வந்துட்டேன்டா. 10K தான் நினைக்கிட்டேன். 20K எக்ஸ்ட்ரா எடுத்து வந்துட்டா வச்சுக்கிறான். அவ்வளோதான். 6K தான்டா இருக்குது. ஏன்டா 20Kன்னு வளர்ற அப்படின்ட்டு கேம் என்னை அசிங்கமாக வையுது கைஸ். டேடாம் லாவா ஏரியா வந்தாச்சு. இங்கே எவனு இருக்கானா? எவனும் இல்லை. ஓடிரும். டேடாம் போச்சு போய் விடு. அவ்வளோதான். 2K எடுத்துருவோம். அவ்வளோதான். இங்கே எவனும் நியூ ஸ்டேஷனில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் உங்களுக்கு கைஸ். ஆனால் எவனுமே இல்லையே. இப்போ விழுக போகிறேன். டேடாம்
ஜஸ்ட் மிஸ் அவ்வளோதான். இவன் வேறு ஸ்டார்ட் அப் பேக் 8 ரோப்ளாக்ஸ் கைஸ், 8 ரோப்ளாக்ஸ். 8 ரோப்ளாக்ஸ்னால் அவன் தரது எங்களுக்கு தெரியும். என்ன தெரியுமா, 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி ரேட்டுக்கு உள்ள பிரெயின் ராட்டை தான் தருவான். குயிலா கைப்புள்ள, அவ்வளோதான். இதுதான் அசால்ட்டு, அவ்வளோதான். மேலே எதுக்கு கட்டி வச்சுக்கேனே தெரிலடா. சிட். இப்போ இதை எடுத்து கொஞ்சம் அப்கிரேட் போடுவோம். வைடா. வச்ச இதை எடுத்து இப்போ கொஞ்சம் நல்லா அப்டேட் போடுவோம். காசை தான் அப்டேட்டை போடு. டேடாம் நிலுங்க, நல்லா காசு எடுத்துட்டு அப்டேட் போடுவோம். டேடாம் டேடாம். ஏய் எப்படா 3K கொண்ட மேலே எவ்வளோ இடம் இருக்குன்னு பார்த்துட்டு வருமா? என்னடா ஒவ்வொரு இடத்தையும் காசு கொடுத்தோட வாங்கணும்? எனக்கு ஒன்றும் வழங்கலை. எல்லா ஸ்டார்ட்டும் தந்துடுவேன் எல்லா. எப்பட்றா, என்னடா பண்ணுறது கைஸ்? ஒரு வழியா என்ன பண்ணுறதுன்ட்டு தெரியல. போய் ப்ளேஸ் ஐட்டம் காட்டுது, ப்ளேஸ் பண்ணுறான். ஆனால் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு நம்மளா சொல்லிக்கணும். இப்போ போய் காசில் அசிங்கப்படுத்துகிறோம். இதுலேருந்து 200K அவ்வளோதான், 300K வந்துருச்சு. இப்போ இவங்கிட்டலாம் கலெக்ட் பண்ணோம்னா டேடான் அவ்வளோதான் 500K, டேடான் அவ்வளோதான் 600K, டேடான் டேடான் டேடான். காசு பத்தலை, காசு பத்தலை, காசு எடு. கைஸ் எனக்கு வேற பக் ஆகுது கைஸ், ரொம்ப பக் ஆகுது. நல்லா காசு அவ்வளோதான். அடுத்த அப்டேட்டுக்கு 1 மில்லியன் கேட்குறாங்க. நான் எங்கே போவேன் 1 மில்லியனுக்கு? டேடாம் டிக் டிக். அடுத்த பார்ட் 2ல் நம்ம அப்டேட் பண்ணோம்னா அப்படியே 2 அழுத்துலேயே அப்படியே இங்கே வந்துடுற மாதிரி எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும், ஆனால் பண்ண மாட்டோம். 3K எடுக்குமா? வேணாம் 4K அவ்வளோதான். மறுட்டியாச்சு. டிராகன் என்னடா 800 ரூபாய்க்கு போட்டிருக்க ட்ராகனை? கூச்ச நாச்சமே இல்லையாடா? 800 ரூபாய்க்கு போட்டிருக்கேன் கைஸ் ட்ராகனை. மனசாட்சி இருக்கா? ஜஸ்ட் மிஸ் இடுக்கில் உட்காந்து தப்பித்து விட்டோம். இப்போ குதிரை கை ஃபுல்லாக 1 2 7 5 6 வந்தாச்சு. குதி. இதெல்லாம் ஈஸி. சால்ட் வாட்ரு. அப்படியே அடுத்த வாட்டி கொஞ்சம் அப்டேட் போட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே இந்த இடத்துல குதிக்கிற மாதிரி எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். 4K எடுத்து வைடா, அவ்வளோதான்டா. கைஸ் யாரும் செல்லில் விளாட்றீங்கன்னா கொஞ்சம் பக் ஆகுதுன்னா கொஞ்சம் நின்று விளாடுங்க. அது பாட்டு பக் ஆகுதுன்னா நீங்கள் மட்டும் சல்லுன்னு போகிறாங்க. பக் ஆகுதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். செல்லில் விளாட்றப்ப நம்மளோட இதுக்கு இது, ஏன்னா ரோப்ளாக்ஸ் வந்து இவன் ஓசியில் தரதேவும் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு. அதுதான் கொஞ்சம் இதுக்கு அப்டேட்டை போட்டு விட்டாச்சு. பேச்சுவாக்கில் அப்படியே அப்டேட்டை போட்டு விட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம உள்ளே போய் ஜம்ப் பண்ணி இன்னொரு பிளேட் எடுப்போம். ரோப்ளாக்ஸு ஓசியில் தரையான், ஆனால் அதுக்கேவும் ஆனால் கம்ப்யூட்டரில் விளாண்டா நல்லாயிருக்கும் கைஸ். ஆனால் கம்ப்யூட்ரு இல்லை, என்ன பண்ணுறது? இங்கே எவனும் இல்லை. 2 பாக்கு 30 ரூபாய்க்கு அவனை போய் மியூட்டேஷனில் விட்ருக்காங்க. இங்கே எதுவும் மியூட்டேஷனில் வெளியில் ஜம்ப் பண்ணுறோம். அவ்வளோதான்டா. என்னடா 3Kக்கு தான் இருக்கு, எடுப்போமா? வேணாம். ட்ராகன். இதை எடுப்போம். எடு. அவ்வளோதான். ஓ மை காட், ஐ எம் பணக்காரன். டைம் ரிவார்டு. அவ்வளோதான். இன்னொரு பிரிண்ட். தலைவரே 12K அவ்வளோதான். மிரட்டுறோம், உள்ள போய் மிரட்டுறோம் அப்படின்னு தான் சொல்லுவேன். பார்ட் 1 இதோட முடிச்சுக்கோங்க கைஸ். இதை வச்சுட்டு முடிச்சுக்கோங்க பார்ட் 1. விழுகிறேன். ஜஸ்ட் மிஸ். இப்போ போய் அப்படியே ஸ்ட்ரைட்டாக குதிப்போம். அவ்வளோதான்டா. இப்போலாம் ஈஸி. இங்கே பாருங்க ஒருத்தர் எவ்வளோ பெரிய பேஸ் கட்டி வச்சிருக்கேன்ட்டு. நம்மளும் அவன் அளவு வருவோம், காத்திருப்போம் அப்படின்ட்டு அவன் அளவு வருவோம். ட்ராகன்
ஏய் என்னடா அங்கே பார்த்து ட்ராகன் 199 ரோப்ளாக்ஸ் அப்படியே வாயில் கை வைக்கிற கணக்கா. எவ்வளோ காசு? ஃபஸ்ட்டு நம்ம தலைவர் 12K வச்சிடலாம். வச்சாச்சு. தலைவர் ஏதோ நியூட்ரிஷனில் இருக்கார் போல, அப்படியே தெரிக்கிறாரு. எப்படியே தெரிக்கிறாரு. ஓ மை காட். ஏய் இதை ப்ளேஸ் பண்ணுறா கைஸ். அப்கிரேடுக்கு மட்டும் அவனுக்கு எவ்வளோ கேட்குறோம் பாருங்க, 250K. கைஸ் இதோட இந்த கேம் பிளேவை முடிச்சுக்கலாம். அடுத்து பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.